என்னடா இது சோழர் காலத்து கோயில் தொண்டமனாத்திலையா? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் என்னடா இது டிவி. இன்று நாம் யாழ்ப்பாணத்தின் தொண்டமனாற்றில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகளை கடந்து பக்தர்களின் நம்பிக்கையையும் வரலாற்று பெருமையையும் தாங்கி நிற்கும் அருள்மிக வீரமகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். சோழர் காலத்தில் தோற்றம் பெற்றதாக நம்பப்படும் இந்த புனித ஆலயம் தொண்டமனாற்றின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. வீரமும் கருணையும் ஒன்றாக கலந்து தாயாக அருள்பாலிக்கும் வீரமகாளி அம்மன் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளித்து வருகிறார் என்று நம்பிக்கை இன்றும் நிலவுகிறது. பழமையான கோவில் கட்டிடக்கலை, பக்தி நிறைந்த சூழல், தலைமுறைகள் கடந்து பாதுகாப்பட்ட பாரம்பரியம் மற்றும் இந்த மண்ணின் வரலாற்று சுவடுகள் அனைத்தும் இணைந்து இந்த ஆலயத்தை ஒரு தனித்துவமான புனித தலமாக மாற்றுகின்றன. வாருங்கள் நண்பர்களே, சோழர் காலத்தின் வரலாற்றையும் வீரமகாளி அம்மனின் அருமையையும் இந்த ஆலயத்தின் அழகையும் ஒன்றாக அனுபவிப்போம். இது உங்கள் என்னடா இது டிவி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. ஹலோ ஐயா, சொல்லுங்கள், இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோயில் மன்னர் காலத்துக்கு முற்பட்ட கோயில். இலங்கையிலேயே வடக்கு வாசல் அமைஞ்ச கோயிலில், சிறப்பு வாய்ந்த கோயிலில் இந்த கோயிலும் உண்டு. அதாவது சங்கிலிய மன்னன் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இந்த கோயில் இருக்குது. வீரமாகாளின்னு சொல்லி 3 கோயிலில் யாழ்ப்பாணத்தில் நல்லூருக்கு பின்னால் ஒரு வீரமாகாளி இருக்குது. அதுக்கும் வடக்கு வாசல் தான் மன்னர் காலத்துக்கு முற்பட்ட கோயில். அதே போன்று தான் இதுவும் வடக்கு வாசல் மன்னர் காலத்துக்கு உட்பட்ட கோயில். இந்த கோயில் மன்னர்கள் தாங்கள் போர்களுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு போரில் எந்த வித இடைஞ்சல்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் வெற்றி பெறணும் என்றதுக்காக பிரார்த்தனை நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷலாக அமைக்கப்பட்டதான் இந்த வடக்கு வாசல் வீரமாகாளி அம்மன் கோயில். அப்போ அதில் அம்பாள் நாங்கள் பக்தி பூர்வமாக மனசார அவள் இறுக்கி பிடிச்சி என்ன வேண்டுமோ அதை எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சரி ஒவ்வொருத்தருக்கும் சரி அம்மாளாச்சி கொடுத்தவா. அதான் இதில் உள்ள ஸ்பெஷல். இப்போவும் இங்கே இந்த நவராத்திரியில் மானம்பு விஜயதசமிக்கு வாழை வெட்டுறது சங்கிலிய மன்னனால் பாவிக்கப்பட்டதில் ஒரு வாளால் தான் இங்கே நாங்கள் விஜயதசமி கொண்டாடுறோம். அதாவது இப்போ இல்லை, அம்மா அரியா காலத்தில் இருந்தே இது கொடியேற்றி 15 நாள் பிரம்மோற்சவம் நடைபெற்ற கோயில். எவ்வளோ வருஷம் இந்த கோயில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழமையான கோயில் எப்படியும் சங்கிலி மன்னனுக்கு முற்பட்ட மன்னருக்கு முன்னுக்கே இந்த கோயில் இருக்கு. இப்போ நாங்கள் பாவிக்கிறதே சங்கிலிய மன்னன் பாவிச்சது ஒரு வாளால் நாங்கள் மானம்பூவே செய்கிறோம். அதுக்கு முன்னுக்கே இது அதாவது இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட தற்காலிகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த பொன்னியின் செல்வனில் ஒரு இடத்துல தொண்டமனாறு அந்த ஒரு மன்னற்ற காலம் வரைக்கே அந்த காலத்திலேயே இந்த கோயில் இருந்தது. அப்போ சோழன் ராஜராஜ சோழன் வரும்பொழுது, ராஜேந்திர சோழன் வரும்பொழுது இந்த கோயில் இருந்தது. ஏனெண்டா இப்போ இந்த கோயிலும் சரி யாழ்ப்பாண வீரமாலையும் சரி சங்கிலி மன்னன் பாவிச்ச வாழலாம் விஜயதசமிக்கு வெட்டுறோம். விஜயபாவு கப்பலில் இறங்கின மன்னர் காலத்து கோயில் மட்டும்தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த மன்னர்ன்றது யாருக்குமே ஒரிஜினல். ஏன்னா அதுக்கு முன்னுக்கேண்ட என்னென்னு சொல்கிறது, இது வடக்கு வாசல்ன்றபடியே மன்னர்கள் தாங்கள் போருக்கு போகிறது முந்தி மன்னன் காலத்தில் எப்படி பிரான்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் வேலி நடந்துச்சோ அந்த மாதிரி பெரிய இது நடந்தது. ஆனால் பேந்து காலத்தில் மன்னர்களுக்கு அப்புறம் யாருமே அந்த வேள்விகளை விரும்பாதபடினால தான் அந்த வேள்வியின் சம்பிரதாயம் மட்டும் இங்கே இல்லை. வடக்கு வாசல் என்றாலே ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான் இந்த கோயில். நன்றி. உங்களோட ஐயா, இதில் இந்த சாமியை கட்டுறேன்னு சொல்லி நம்ம ஆலமரத்து சாமியை கட்டுறேன்னு சொல்ல அது இந்த கருத்து என்ன மாதிரி கட்டுறது வைரவர் அப்படி அது முந்தின காலத்தில் அது எதுவெல்லாம் கொஞ்சம் அகூரமாக இருந்த இடத்துல கட்டியிருப்பினும் இப்போ அதுகளெல்லாம் இல்லை. இப்போ என்னென்னா அந்த 15 நாள் பிரம்மோற்சவம் நடக்க வைரவரான காவலாக இருந்து எல்லாம் செய்திருப்பார் எந்த இடைஞ்சலும் இல்லாமல். அதனால தான் கடைசி நாள் வைரோற்சவம் என்று சொல்லி வைரவர் மடைன்னு சொல்லி அவரை திருப்திகரமாக பண்ணாதான் அந்த 15 நாள் பிரம்மோற்சவத்தின் ஒரு பரிபூர்ண அருள் கிடைக்கும். அது இந்த கோயிலில் எல்லா கோயில்லையுமே அந்த வைரவர் மடை இன்னொன்று ஸ்பெஷலாக நடக்கும். எல்லா கோயில்லையுமே எல்லா இடத்துலையுமே அந்த வைரவர் தான் பாதுகாப்பாக. சில கோயிலில் ஏன் பொதுவாக சிவன் கோயிலை நீங்கள் எடுத்து பார்த்தாலே
காலையில திறக்கிறது கூட திறப்பு வைரவுல இருந்து எடுப்பினோம். ராத்திரி பூஜை முடிஞ்ச உடனே ஏன் வைரவட்ட கொடுக்குறாங்க, ஏன்னா அந்த கோயில்ல வந்து இரவு நேரத்துல பாதுகாவலரா இருக்கிறவரே வைரவர். ஓகே, நன்றியா, தேங்க்யூ.